ஆண்டுகள் கடந்து திருமணமான போது இனி நிம்மதியாக வாழலாம் என்ற புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் அவரது எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. பிரச்சனைகள் மேலும் அதிகரித்தன. ஒரு பிரச்சனை முடியும்போது மற்றொரு புதிய பிரச்சனை எழுந்தது. அவரது இதயத்தில் அமைதிக்கு இடமே இல்லை. ஒரு நாள் மனம் உடைந்து விரக்தியில் மூழ்கி அவர் ஒரு ஞானியை நாடினார். ஆழ்ந்த வேதனையுடன், ஐயா, இந்த உலகின் சுமைகளைத் துறந்து உங்கள் சீடராக வாழ விரும்புகிறேன். முடிவற்ற பிரச்சனைகளால் என் ஆன்மா களைத்துவிட்டது. எனக்கு அமைதி வேண்டும் என்று மன்றாடினார். ஞானி அவரை ஆழமாக நோக்கி, சரி, நீ என் சீடராக இருக்கலாம். ஆனால் முதலில் உன் பிரச்சனைகளை சொல் என்றார். அவர் துக்கம் தொண்டையை அடைக்க, ஐயா, என் வாழ்க்கையே பிரச்சனைதான். ஒரு நாள் பண நெருக்கடி, மறுநாள் மனைவியுடன் மனஸ்தாபம், பின்னர் வேலையில் தோல்வி, இல்லையெனில் வேறு ஏதோ ஒரு சுமை. ஒரு பிரச்சனை முடிவதற்குள் மற்றொரு பிரச்சனை தோன்றுகிறது. வெற்றி என்பதே எனக்கு கிடைத்ததில்லை. எப்போதும் துக்கமும் துயரமும் மட்டும்தான். ஞானி அவரது வார்த்தைகளை நன்கு கவனித்து, சரி, இன்று என் குடிலிலேயே தங்கு. மறுநாள் சூரியனின் முதல் ஒளி பூமியைத் தொடும்போது ஞானி, என்னோடு வா, நாம் பக்கத்து கிராமத்துக்குப் போகிறோம். இருவரும் பக்கத்து கிராமத்தை நோக்கி பயணித்தனர். முழு வீடியோவை பார்க்க ஹேண்டிலுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.